தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராஜா பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ராஜா பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டார். ராஜா இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர். 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் நடைபெற்ற பொழுது இவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்தவர். சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டார். அப்பொழுது திமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. ஆனால் சிவகங்கையில் ராஜா தோற்று போனார். அவர் வெற்றி பெற்றிருந்தால் அப்பொழுது அவர்தான் மத்திய அமைச்சராகியிருப்பார். அதற்கு பிறகும் கூட அவர் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியிலும் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். ஒரே ஒரு முறை மட்டும் காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்றார். அவருக்கு ஜூனியர்கள் கூட தற்பொழுது மாநில கவர்னர் ஆகிவிட்டார்கள். குடியரசு துணைத் தலைவர் பதவியில் கூட அமர்ந்துள்ளார்கள். ஆனால் பாஜகவின் மூத்த தலைவரான ராஜா சமீப காலமாக ஓரங்கட்டப்பட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் பக்கவாதம் ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தமிழக அரசியல் தலைவர்கள் எல்லாம் போய் சந்தித்தார்கள். ஆனால் பாஜக தொண்டர்கள் ஒருவர் கூட அவரை உடல்நலம் விசாரிக்கவில்லை. பாஜக மூத்த தலைவர்களும் கூட அவரை கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழகத்துக்கு தேர்தல் பயணமாக வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் கூட ராஜாவை நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கவில்லை. இது அவருக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துள்ளது. பாஜகவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ராஜா தற்பொழுது உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் உள்ளார். அவரை பாரத பிரதமரோ அமித்ஷாவோ யாரும் நேரில் சந்தித்து நலம் விசாரிக்கவில்லை. இது மிகப்பெரிய வருத்தமான விஷயம். பாரதிய ஜனதா கட்சியில் பயணிப்பது ரயிலில் பயணிப்பது போன்றுதான். ரயிலில் பயணிக்கும் பொழுது பக்கத்தில் இருப்பவர்கள் அவரவர் ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி தான். இப்போ பாஜகவில் பயணிப்பவர்கள் செல்வாக்கூட இருந்தால் தான் மதிப்பாங்க. செல்வாக்கு இல்லாட்டினா ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி பாஜகவின் மூத்த தலைவர் ராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காப்புல. அவரை பாஜக தொண்டர்களும் நலம் விசாரிக்கலை. பாஜக மத்திய அரசின் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா ஆகியோர் வந்து கூட இன்றைக்கி தமிழகத்துக்கு வந்தும் கூட அவங்க ராஜாவை நேரில் நலம் விசாரிக்கலை. இது மிகப்பெரிய வேதனையான விஷயம். ராஜா பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்.